ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம உடம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப யங்காகவும் நம்ம உடம்ப ரொம்ப அழகாகவும் வச்சுக்கிட்டும் நல்ல லீனாகவும் வச்சுக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டியான அடுப்பே பத்தாமல் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். டயட்டை ஃபாலோ பண்ணுறவங்க மதியம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரெசிப்பியில் நிறைய ப்ரோட்டீன் மல்டி வைட்டமின்ஸ் இருக்குது. எல்லா சத்துமே நிறைஞ்சிருக்கனால நம்ம மற்றது எதுவும் சாப்பிட அவசியம் இருக்காது. ஒரு நாளைக்கு மீல்ஸ் இது மட்டுமே போதும். வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் எடுத்துக்கோங்க. அப்போ உடம்பு சீக்கிரமாக நம்மளுக்கு குறையும். இப்போ சூப்பராக செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேன். இந்த பச்சை பயிரை 2-3 தண்ணி கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பயிருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 ஹவராச்சும் நல்லா இந்த பயிர் ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டோம், நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு தண்ணி அலசிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தாப்பில் இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு துணி எடுத்துக்கலாம். ஒரு துணி எடுத்து அந்த பயிரெல்லாம் அதில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி நல்லா கட்டி எடுத்துருங்க. இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த பயிரை நம்ம உள்ளக்க வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 7 ஹவர்லேருந்து 8 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நான் அழகாக முளை கட்ட ஆரம்பிச்சிரும். இந்த பாத்திரத்தை ஜன்னல் பக்கமாக இல்லை காற்று உள்ள இடத்துல அப்படியே எடுத்து வச்சுருங்க. இப்போ 8 ஹவர் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா சூப்பராக முளை கட்டிடுச்சு பாருங்கள். அழகாக முளை கட்டியிருக்குது. நம்ம முளை கட்டினது சும்மா அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம சேலட் செஞ்சு சாப்பிடும்போது அதிகமான சேலட் நம்மளால் சாப்பிட முடியும். இதுவே நம்ம மீல்ஸாக எடுத்துக்கலாம். முளைப்பயிறு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இப்போ கடையில் இந்த மாதிரி முளைப்பயிறு செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இது கூட வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். சீடெல்லாம் எடுத்துகிட்டு குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேரட்டு அது ஒரு 1/2 கப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் தேங்காய் பல்லு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி போட இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/4 கப்பு. இதுக்கு நான் கொஞ்சம் மல்லியில் எடுத்துருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2-3 ஸ்பூன் மாதுளம்பழம் சேர்க்குறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கறனால பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்துட்டோம். இதுக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு பாதி பழம் எடுத்துருக்கேன். இதுக்கு லெமன் ஜூஸு 2 டேபிள் ஸ்பூன் சரியாக எடுத்துக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஹனி எடுத்துக்கலாம். நம்ம ஹனி சேர்க்கும் போது சேலடு நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஹனி. இப்போ இது கூட 2 ஸ்பூன் ஹனி எடுத்துக்கிறேன்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேலட் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேலட் ஃபுல்லாக படுற மாதிரி. சூப்பரான சேலட் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். நீங்கள் ஃபுல் மீல்ஸாகவே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா லஞ்சுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் இது கூட வந்து சாட் மசாலா எடுக்க போகிறேன். உங்களுக்கு சாட் மசாலா டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 1/2 டீஸ்பூனு நீங்கள் பெப்பர் பவுடர் கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு சாட் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிகமாக நார் சத்து நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம சாப்பாடு வந்து கொஞ்சமாக சாப்பிட முடியும். ஏன்டா அதிகமாக பசி எடுக்காது. அப்போ நம்ம இந்த மாதிரி இடையிடையே எடுத்துருக்கும் போது பசி ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம சாப்பாட்டையும் கம்மி பண்ணிடும். அப்போ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.